நான் விஜி. வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் டைட்டானிக் எக்ஸ்போ எப்படி இருக்குன்னு தாங்க பார்க்க போறோம். நாம சீக்கிரமாவே எக்ஸ்போவுக்கு போயிட்டோங்க. 5:10 தான் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் நம்ம போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோங்க. பர் ஹெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போனோம்னா ஒரு வெல்கமிங் நோட்ஸ் அண்ட் லைட்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்டான லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆம்பியன்ஸ் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் இந்த சைட் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி அப்பர் ஏரியாவுக்கு போயிட்டோம். அங்கே அப்படியே டிட்டோ டைட்டானிக் ஷிப் மாதிரியே வச்சுருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் சுற்றி பார்த்து சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஜெயின் வீல் கிளியர் வியூ தெரிஞ்சுதுங்க. இந்த எக்ஸ்போவில் நல்ல பெரிய ராட்டினமாக போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் நாம டைட்டானிக் ஷிப் உள்ள போனோம். இந்த சைட் வால்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மூவியில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைம் அவ்வளவா க்ரௌட் இல்லைங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கணும்னா நீங்களும் 5 o'clock போயிடுங்க. இந்த எக்ஸ்போட டைமிங் 5 PM to 9 PM. நாம மூவியில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட் போட்டு இருந்தாங்க. இந்த ஏரியாவில் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நிறையவே வச்சுருந்தாங்க. நாங்கள் சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இங்கே எதையும் தொட விட மாட்டேங்கிறாங்க. விசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஏரியாவில் மூவியில் வர்ற கேரக்டர் ப்ளஸ் பக்கத்தில் ஷோவுக்கு ஒரு நெக்லஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து டைட்டானிக் மூவி பார்த்ததில்லைங்க. நீங்கள் எத்தனை பேர் டைட்டானிக் மூவி பார்த்து இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கேரக்டர் பேரையும் சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் இல்லை கிட்ஸ் வெளியில் கூட்டிகிட்டு போக சொன்னால் இந்த டைட்டானிக் எக்ஸ்போவுக்கு அழைச்சிட்டு போகலாம். சாலிடாக 1 or 2 hours ஆகுதுங்க. உங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்குங்க. குட்டீஸ் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த டைட்டானிக் எக்ஸ்போ செப்டம்பர் மந்த் வரைக்கும் தாங்க இருக்கும். நீங்களும் 1 time ஆச்சு விசிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டோங்க. மூவிஸில் வர்ற சில சீன்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஏரியா டைட்டானிக் ஷிப்போட மினியேச்சர் எல்லாம் வச்சிருந்தாங்க அண்ட் கேப்டனோட ஃபோட்டோஸும் இருந்துச்சு. இங்கே நிறைய சிட்டிங்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ தட் நாம ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம். இந்த ஏரியாவில் ஃபுல் சாங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு வைபாக இருந்துச்சுங்க. டைட்டானிக் மூவியோட ஐகானிக் போஸ் அதே மாதிரி நாமளும் ஃபோட்டோஸ் எடுத்துக்க இங்கே செட் போட்டிருந்தாங்க. டைட்டானிக் ஷிப்போட உடஞ்ச பார்ட்ஸ் அண்ட் அதர் ஃபோட்டோஸும் இருந்துச்சுங்க. ஷிப்ல யூஸ் பண்ண ஒரு சில ஐட்டம் இங்க ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைட்டானிக் மூவியோட லாஸ்ட் சீன் ஷிப் தண்ணியில மூழ்கிற சீன் அப்படியே ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்க ஃப்ளவர்ஸ் ஏரியா அண்ட் ரொட்டேட்டிங் செல்ஃபி ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. தென் அந்த மூவியில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன டைமில் நல்ல மழைங்க. ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அங்கே இருந்த சில கடைக்கு போனோம். ப்ரைஸ் தாங்க ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டி பிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் பர்ஃப்யூம் ஷாப்பும் இருந்துச்சுங்க. திரும்ப மழை அதிகமாக வந்துருச்சு. ஸோ நாங்கள் உள்ளே வந்து உட்காந்துட்டோம். இங்கே 2 கியூட் பேபிஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் நாம மெயின் ஏரியாவான ராட்டினம் அண்ட் ஃபுட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நிறைய கேம்ஸ் இங்க இருக்குங்க. ரிங் கேம்ஸ் அண்ட் சோ ஆன். கிட்ஸ் ப்ளே பண்றதுக்கு இங்க நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் அண்ட் ராட்டினம்ஸ் இருக்குங்க. இங்க நல்ல பெரிய ஜெயின் வீல் அண்ட் கப்பல் இருந்துச்சு. நார்மலா கப்பல் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல 4 பேர் உட்காரலாம். பட் இந்த கப்பல்ல 6 person வரைக்கும் தாராளமா உட்காரலாமுங்க. இந்த எக்ஸ்போவில் ஹைலைட்டே இந்த பேய் வீடு தாங்க. ஆனால் என்ன உள்ளே போய் பார்த்தா பயந்தாங்க வரல. எக்ஸ்போவுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா எப்படி? ஸ்நாக்ஸ் இங்கே ஐஸ்கிரீம், பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, காலிஃப்ளவர் 65, அப்பளம்னு நிறைய போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்பளம் அண்ட் காலிஃப்ளவர் 65 பார்சல் வாங்கிட்டோம். ஏன்னா மழை பெஞ்சதுனால சேர்ஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. ஸோ பார்சல் வாங்கிட்டோம். இங்க பாருங்க ஆள் இல்லாம ராட்டினம் சுத்திட்டு இருக்கு. இத பாக்கும்போது அந்த காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை? எக்ஸ்போவுக்கு அடையாளமே இந்த மாதிரி ரைட்ஸ் தான். எனக்கு ரைட்ஸ் போக பயங்க.
ஸோ நான் போல, என்னோட டாட்டர்ஸ் மட்டும் போயிட்டு வந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்ப கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. இந்த எக்ஸ்போ நம்ம திண்டுக்கல்ல வத்தலக்குண்டு பைபாஸில் இருக்கு. நீங்கள் திண்டுக்கல்லாக இருந்தீங்கன்னா ஒன் டைம் ஒரு விசிட் போடுங்க. செப்டம்பர் மந்த் வரைக்கும் தாங்க இந்த எக்ஸ்போ இருக்கும். ரொம்பவே ரியலிஸ்டிக்காக போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன, மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எத்தனை பேர் திண்டுக்கல்ல இருந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லை வேற டிஸ்ட்ரிக்ட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.